என்னடா இது ஓட்டிவி. இப்போ வந்து நாங்கள் தங்க போகிறது செம்மையான ரூம். சீக்கிரம் பாருங்க கைஸ், உள்ள மிஸ்ட் வருது அண்ட் மழையும் தூருது. ஸோ கைஸ், இப்போ வந்து இதோட இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். அண்ட் இதோட எங்கள் ட்ரிப்பு முடிதான்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நாங்கள் பல இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே போய் தங்குறோம் அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இயற்கைக்கு நடுவில் வந்து தங்கினது வந்து செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. நைட்டு மழை வேறு பெஞ்சிச்சு. இந்த ரூஃப் வந்து டின்னில் போட்ட ரூஃப் ஏதாவது தகரும். ஸோ மழை பெய்யும்போது செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்படியே மழையோட சவுண்டு வந்து தூங்கும்போது அதான் ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாட்டி வீட்டுக்கு போன ஒரு ஃபீலு. பட் என்ன சொல்கிறதுனா ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரூம்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோன்னா வந்து ஒரு மொக்க ரூம் ஒரு நல்ல ரூம் அப்படி பிளான் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ தங்கினது நாங்கள் கன்சிடர் பண்ணதில் அது மொக்க ரூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் அண்ட் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இப்போ வந்து நாங்கள் தங்க போகிறது செம்மையான ரூம். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு கொடைக்கானல் லேக். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த லேக்கை. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. வாங்க இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்பாட்டு, உட்காந்து சில் பண்ணலான்னு நினைக்கிறேன். செம்ம டாலான ஏஃப்எம். அப்படி உள்ளே வந்தோன்னா செம்மையாக ஒரு கவுச் சிடி டிவி ஐ திங்க் மூவிலாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செம்மையாக எல்லாமே இருக்குது. ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா செமையான ஒரு பெட்டு, ஹேங்கிங் பெட்டு, மேலே சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஸோ பெட்டு அண்ட் தென் இங்கே சில குடிக்கிறது நம்ம பால் பேக்கெட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ கபோர்ட். வாஷ்ரூமும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே குட். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் முக்கியமாக ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டே டியூன் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது. Kami yang kumpul.
லெமன் ஜூஸ் சூடாக குடிச்சிட்டு போக க்ராஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே. என்னடா இது ஓட்டிருங்க. ஸோ மக்கள் சரியான ஃபாகு மிஸ்டாக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. இதுலேருந்து போகிறதுன்னு தெரியல, ஒரே மிஸ்டாக இருக்குது. வண்டி ஓட்டிடுவானான்னு தெரியல. அதெல்லாம் ஓட்டிடலாம், லைட்டு போட்டு ஓட்டுவேன். இப்போ நம்ம வந்து பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது இங்கேருந்து வியூவு, அப்படியே மிஸ்டில். அண்ட் உள்ளே போய் இப்போ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக செம்ம அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே மிஸ்டாக இருக்குது. செம்மையான ஒரு செட்டிங்கில் இருக்குது. நம்ம கழுகு படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஊர் மாதிரி அப்படியே இருக்குது. கொடைக்கானலோட இந்த ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே ரொம்ப நேட்டிவிட்டியோடு இருக்குது. செம்மையாக ஒரு தரிசனம். கூட்டமும் கம்மியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அகைன் கொடைக்கானல் தான் போகிறோம். போகிற வழியில் வந்து எங்கேயாவது சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு ஜாலியாக ரொம்ப போகிறோம். இங்கெல்லாம் மழையே இல்லை சுத்தமாக, அங்கே தான் மழை. பட் இங்கே வந்து மிஸ்ட் கவர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் சீனிக்காகவும் இருந்துச்சு இந்த ரூட்டு. அங்கெல்லாம் மிஸ்ட்டு. இப்போ ஐ திங்க் அநேகமாக போகும்போது திருப்பி மிஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த பூம்பாறை வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கூட்டம் அந்த கொடைக்கானலில் தான் செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து கூட்டமே இல்லை. மேபி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவங்கெல்லாம் வரணும்ல. மோஸ்ட்டாக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் நேற்று பார்த்தோமே கூட்டமாக இருந்துச்சுல, அங்கே சுற்றிட்டு பாய்ஸ் க்ரௌட்லாம் இங்கே வரமாட்டாங்க. சேட்டன்ஸ்லாம் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி குணா கேவ்ஸ் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூக்கல் ஓடிடுறாங்க. இல்லை மன்னவனூர் அந்த சைடு. ஏன்னா இதெல்லாம் வந்து பில்கிரிமேஜ் சைட்டு. இதெல்லாம் வந்து நானே பாய்ஸ் ட்ரிப்போட வந்தால் இங்கெல்லாம் இப்படி தான் போயிருக்கேன், வந்திருக்கேன். இங்கே வந்ததில்லை. குடும்பஸ்தன் ஆகிட்டனால இதெல்லாம் வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். பட் தென் கோயில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பியூட்டிஃபுல் செட்டிங்கில் இருக்குது. இந்த ரூட் எப்படி இருந்துச்சு வர வழி? வெரி நைஸ். மிஸ்டியாக இருந்துச்சு இப்போ போகும்போது. ஆனால் இந்த ஊரில் தான் ரொம்ப மிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் தான் அவ்வளோ மிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆமாம், ஃபார் தி சர்வீசஸ் வி ப்ரொவைட். ஆனால் வெஜிடேரியன் அது ஒரு செல்ஃப் சர்வீஸ் வேறு. செல்ஃப் சர்வீஸ் வெஜிடேரியன் ஃபுட்டு நாங்கள் ₹60 சாப்பிட்டு வந்திருக்கோம். பட் லொக்கேஷன் ஓகே, செக், ஆம்பியன்ஸ் செக். ஆனால் வந்து இங்கேயே ஒரு 2 பக்கத்தில் இருக்குது. இந்த ஃபுட்டை அங்கே ஆர்டர் பண்ணால் எடுத்துன்னு போகக்கூடாது. ஆமாம், அங்கே வந்து ஆர்டர் பண்ணால் பீட்சா தான் ஆர்டர் பண்ணுமா. இங்கெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இட்டாலியன் ஃபுட் வந்து அங்கே தான் எடுத்துன்னு, இந்தியன் ஃபுட்னா இங்கே சாப்பிட்டோம். இங்கே இருக்கிற இட பிரச்சனையில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக பூம்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கு. பட் தென் ரெஸ்ட் ரூம் வந்து ஃபங்க்ஷன் ஆகல முக்கியமாக. விச் குட் பி ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
இந்த ஃபுட் வாஸ் குட், பட் இது இந்த மாதிரி இதோட பெட்டர் டேஸ்ட்டில் இதோட சீப்பர் ப்ரைஸஸ்லேயே கிடைக்கும். நேத்தி சாப்பிட்ட இடத்துல வந்து இது ஐ கெஸ் இது ப்ரைஸ் கம்மியாகவே இருந்துச்சு. அது டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. அந்த அல்தாஃப் கெஃபே அப்படின்னு ஒரு இடத்துல. இங்கே பாருங்க, இங்கே மாடுலாம் இருக்கா, மாடு, ஒரு அழகான வீடு. இதுதான் அந்த வாஷ்ரூம் which is locked. It's starting to rain. இதான் அந்த உடீஸ் கெஃபே. மற்றபடி இதுதான் பூம்பாறைக்கு போகிற ரோடு. ஸோ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வர வழியில் இதுக்குள்ளே வந்தோம். இதான் என்னோட ஹஸ்பண்ட். பாருங்க கைஸ், உள்ள மிஸ்ட் வருது அண்ட் மழையும் தூருது. ஃபுல்லாக புகையாயிடுச்சு. ஓ மை காட் கைஸ், எப்படி என் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்ட போறாருன்னு தெரியல கைஸ். அதெல்லாம் ஓட்டிடலாம் ஈஸியாக. ஓட்டிடுவீங்களா கைஸ்? ஓகே கைஸ், என்னோட பர்த்டே ஒரே ஃபன்னா போகுது கைஸ். A few moments later. Hey guys, பேசுறது கேட்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சப்டைட்டில் போட்டாங்க. மழை வந்து விடாமல் போயிட்டு நல்ல வேலை நாங்கள் வந்து செக் போஸ்ட் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டும் வர மாதிரினா காட்டுக்குள்ளே நின்றுருப்போம். நிச்சயம் வந்து ரூமுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னோம். போட்டிங் போக முடியுமான்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக மழை விடாமல் பெய்யுது. நல்ல வேலை ரூம் ஓனர் வந்து இந்த படம் கொடுத்தாரு, அதனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரோட்டில் நிற்க எல்லாம் அப்படியே பாவமாக இருக்குது. எல்லா மக்களும் பார்க்கறதுக்கு எல்லாம் இப்போலாம் படையே இல்லை. கைஸ், ஆல்ரெடி காலையில் வாங்கினதோட பேலன்ஸ் தான் இது. செம்மையாக குளிரில் நனைஞ்சிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக ரூமுக்கு வந்ததுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் கிட்ட சாப்பிடுவோம். நித்யா, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப குளிருது. சரி, டீ குடிங்க. குடி சூடாக டீ குடி, சரியாயிடும். ஷேக்கிங்காக இருக்கு. பார்த்து சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா தான் சூடா டேஸ்டா? டேஸ்ட். Wow. What an extraordinary cool. Tuning your system of break.